சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, அனைத்து வங்கிகளுக்குமே 6 நாட்கள் விடுமுறைன்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கியானது தற்போது அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன கிழமை, எந்த தேதியிலிருந்து எப்போ வரைக்கும் விடுமுறை அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வசதியா இருக்கும். பேங்க்ல போயிட்டு பணம் எடுக்கணும் அப்படின்னா, இந்த தேதிகளுக்கு முன்பாகவே போய் எடுத்துக்கோங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியானது ஏற்கனவே ஜனவரி 2026ஆம் ஆண்டுக்கான விடுமுறை நாட்களின் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆகையால் விடுமுறைகளுக்கு முன்பே வங்கி தொடர்பான பணிகளை முடிப்பது சிறந்தது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வங்கிகளுக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை உள்ளிட்ட தகவல்களை தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஜனவரி மாதத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட மொத்தம் 16 நாட்கள் வங்கிகள் மூடப்படும். பொது மற்றும் தனியார் வங்கிகள் இரண்டும் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் விடுமுறை எடுக்கின்றன. மேலும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வங்கிகளுக்கு பொது விடுமுறை நாட்களாகும். இதனை சேர்த்து சுமார் 6 நாட்கள் மூடப்படும். மீதமுள்ள விடுமுறை நாட்கள் பண்டிகைகள் அல்லது உள்ளூர் விடுமுறையை பொறுத்தது. ஜனவரி 15ஆம் தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக தென் மாநிலங்களில் உள்ள வங்கிகளும் முழுமையாக இயங்காது. ஆகையால் விடுமுறை நாட்களின்படி தங்கள் நிதி பரிவர்த்தனைகளை மக்கள் திட்டமிட வேண்டும். தமிழ்நாட்டில் ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளூர் தினத்தை முன்னிட்டு அங்குள்ள வங்கிகள் மூடப்படும். அடுத்த நாள் ஜனவரி 14ஆம் தேதி காணும் பொங்கல் மற்றும் உழவர் தினம் காரணமாக விடுமுறை நாட்களாக இயங்கும். அதன் பிறகு உடனடியாக ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வங்கிகள் தொடர்ந்து 3 நாட்கள் செயல்படாது. இதுபோன்று நீண்ட விடுமுறை நாட்கள் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க முன்கூட்டியே மக்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. நாடு முழுவதும் வங்கி விடுமுறைகள் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல விடுமுறைகள் உள்ளூர் பண்டிகைகள் மற்றும் பிரதாந்திய மார்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக தமிழ்நாட்டின் விடுமுறைகள் வட இந்தியாவில் ஒரே மாதிரியாக இருக்காது. எனவே வாடிக்கையாளர்கள் தங்கள் சொந்த மாநிலம் மற்றும் நகரத்திற்கான ஆர்பிஐ நாட்களை பார்க்க வேண்டும். அதாவது ஆர்பிஐ குறிப்பிட்டிருக்கக்கூடிய என்னென்ன லீவ் நாட்கள்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து நீங்கள் பார்க்கணும். வங்கி கிளைகள் மூடப்பட்டிருந்தாலும் டிஜிட்டல் சேவைகள் எப்போதும் போல கிடைக்கும். நீங்கள் நெட் பேங்கிங், மொபைல் செயலிகள் மற்றும் யுபிஐ மூலம் பணம் அனுப்பலாம். அவசரமாக பணம் தேவைப்பட்டால் நீங்கள் ஏடிஎம் மையங்களுக்கு செல்லலாம். இருப்பினும் நீங்கள் செக் புக் கொடுக்கறது இல்லைனா செக் புக் வாங்குறது போன்ற பணிகளை வங்கி திறந்த பின்னரே செய்ய முடியும். எனவே இந்த பணிகளை முடிக்க விரும்புபவர்கள் விடுமுறைக்கு முன் அவற்றை செய்து முடிப்பது நல்லது. ஸோ அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. அடுத்து பொங்கல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். அவைலபிலிட்டி அப்படிங்கிறதே இருக்காது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ, ஐஓபி, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ் பேங்க்னு சொல்லிட்டு அனைத்து வகையான வங்கிகளுக்குமே அது பிரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ரூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்பின்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஸோ அவங்க என்னைக்கு லீவ் கொடுக்குறாங்களோ ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு மாவட்டம் மற்றும் ஒவ்வொரு மாநிலங்களை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஆர்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டு படி உங்களுடைய பிரான்ச் எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு லீவ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க வங்கிகளுக்கு. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.